உள்ள 4 பேர் இருக்கும் அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கல்ல, தயவு செஞ்சு வேணாம். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட். சோஷியல் மீடியாவில் வந்து ரேண்டமா வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது ஒரு வீடியோ கிளிப் ஒன்று பார்த்தேன். ஸோ அதை பத்தி பேசணுமே அப்படிங்கிறத அந்த வீடியோ. நம்ம வந்து தர்பீஸ் உள்ள இருக்கும்பொழுது பெண்களோட கூந்தலை போய் மோந்து பார்த்ததா இருக்கட்டும், பெண்கள் உடம்பு போய் மோந்து பார்த்ததா இருக்கட்டும், பெண்கள்கிட்ட தவறான விஷயங்களில் ஈடுபட்டதா இருக்கட்டும், ஒரு காம இச்சையில சில பெண்கள்கிட்ட பேசும்பொழுது நமக்கு அதை எதிர்த்து நம்ம வந்து நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருந்தோம். அது தப்பு. நேஷனல் டெலிவிஷன்ல பண்ணும்பொழுது ஒரு ஆளு இந்த இன்டென்ஷன்ல இங்க வந்தா அது ரொம்ப தவறான விஷயம் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். சேம் லைக் அந்த தவறை யாரு செஞ்சிருந்தாலும் அது தப்பு தான். இப்போ கானா வினோத் எடுத்துங்களேன். நான் இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நிறைய வீடியோவில் வந்து நான் சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பேன். நான் இன்னும் சப்போர்ட் பண்ணுவேன். அவர் சரியா பண்ணும்போது நான் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவேன். அட் த சேம் டைம் அவர் ஒரு இடத்துல தவறு செய்யறாரு அப்படிங்கும்போது அந்த தவறை சுட்டி காட்டுவதும் ஒரு நியூட்ரலான ரிவ்யூவரோட வேலை. ஸோ இதை நம்ம கடந்து போனோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் மற்றவங்களை மேல வச்ச ஒரு விமர்சனம், ஒரு தர்பீஸ் மேல வச்ச விமர்சனமோ, இல்ல கம்ருதீன் மேல வச்ச விமர்சனமோ, இல்ல பார்வதி மேல வச்ச விமர்சனமோ, இது எல்லாமே தப்பாயிடும், பொய்யாயிடும். ஸோ அதனால வினோத் ஒருவேளை இந்த விஷயத்தை பண்ணியிருந்தா இது ஒரு மிகப்பெரிய தவறு தான். ஏனென்றால் பெண்களின் அக்குள், அதாவது வந்து ஆர்ம்பிட் பகுதியில் வந்து போயிட்டு கையை வைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து அது வந்து அதுவும் ஒரு பெண்களோட ஒரு தனிப்பட்ட இது மாதிரி தான். அது ஒரு தனியா அவங்களோட ஒரு பிரைவேட் பார்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அதை போய் தொடர்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அருவருப்பான செயல். இதை கானா வினோத் ஒரு வேலை செஞ்சிருந்தா அது தவறு தான். இப்ப கானா வினோத்துக்கு வெளியில எப்படி ஒரு போர்ட்ரேட் கிரியேட் ஆகிட்டு இருக்குன்னா, இவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில வந்து பாட்டு பாடியிருக்காரு, இவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு சித்தாந்தத்தை வந்து ஆதரிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இந்த ஆள்கிட்ட ஏதாச்சும் ஒரு தவறு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில யூடியூபர்ஸ் இன்னைக்கு வந்து அதாவது வந்து வேற ஒரு கட்சியில பயணிக்கிற ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து இவன் இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணாலு, இவன் இந்த இடத்துல இருந்து வரான், எப்படி இந்த இடத்துல இருந்து வரான், ஒரு குறிப்பிட்ட லொகேஷன்ல இருந்து வர்றதுனாலே இவனை தப்பான ஆளு அப்படிங்கிற மாதிரி வந்து போர்ட்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். தப்பு பண்றவன் குடிசையில இருந்து மட்டும் வரமாட்டான், பங்களால இருந்து வருவான். தப்பு பண்றவன் நார்த் சென்னையில இருந்து மட்டும் வரமாட்டான், மயிலாப்பூர்ல இருந்து வருவான். தப்பு பண்றவன் எல்லா இடத்துலயுமே இருக்கான், தவறு செய்யறவங்களும் வந்து எல்லா இடத்துலயுமே இருக்காங்க. பட் ஆனால் குறிப்பிட்ட ஒரு இடத்துல இருந்து வர்றவன் மட்டும்தான் தப்பு செய்யறான் அப்படின்னு சொல்லி போர்ட்ரே பண்ணது வந்து வன்மத்தை காமிக்குது. அவனுக்காகவே வெயிட் பண்ணி இவர் வந்து இதை தான் பண்றாரு, இதுக்காக தான் இங்க வந்திருக்காருன்னு சொல்லிட்டு பேசுறது தப்பு. பட் அட் த சேம் டைம் அந்த தப்பு பண்ணா அது யாரு தப்பு பண்ணாலும் அது தப்பு தான் அப்படின்னு சொல்லி சுட்டி காட்ட வேண்டியது நம்மளோட கடமை. தர்பீஸ் என்ன பண்ணா, இன்னைக்கு ஒண்ணு நான் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், நம்மளோட ஜோம் வைக்கிள் ப்ரோ வந்து போட்டு பழகுறாரு. பெண்கள் விஷயத்துல வந்து நீ எப்படி எல்லாம் நடந்துகிட்ட, எவ்வளவு வக்கரமா நடந்துகிட்ட அப்படிங்கிறத ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா நேருக்கு நேரா போட்டு பழகுறாரு. தர்பீஸால பதில் சொல்லவே முடியல. ஏன்னா அந்த ஆளு இருந்த இன்டென்ஷன் அதுதான், அது நமக்கு வந்து கிளியர் விசிபிளா தெரிஞ்சது. பட் ஆனால் கானா வினோத் அப்படி கிடையாது. என்னதான் வந்து இந்த விஷயம் தப்பு தான், இந்த விஷயம் தப்பு தான் பாருங்களேன், இது பண்ண தப்பு தான், வாட் என்ன சொன்னாலும் சரி தவறு தான். அங்க அவர் கை வச்சு இது பண்ணிருக்க கூடாது. அரோரா உடனே வந்து அதுக்கு வந்து மறுப்பு தெரிவிக்கிறாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எனக்கு இப்போ சில நேரத்துல வந்து என்ன தோணுதுன்னா, வர்ற வீடியோக்கள்லாம் வந்து இது உண்மையான வீடியோவா இல்ல ஏஐயா அப்படின்னு தோன்ற அளவுக்கு இருக்குது. ஏன்னா ஏஐ வந்து அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கா இருக்கு, உண்மையா நடக்கிற மாதிரியே இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து ரம்யா ஜோகிட்ட வந்து கானா வினோத் ஒரு விஷயம் பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்கல்ல, அது பாக்குறதுக்கு வந்து நேஷனல் டெலிவிஷன்ல இப்படி இல்லாம போயிட்டு பண்ணுவாங்க, இது ரொம்ப அது வந்து பாக்குறதுக்கு இப்படி ஏஐ மாதிரி இருந்துச்சு. இது அப்படி ஆனா பார்த்தா அப்படி தெரியல, ரொம்ப கேஷுவலா பண்ற மாதிரி இருந்துச்சு. கானா வினோத் அந்த இன்டென்ஷன்ல தான் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துல மென்ஷன் பண்ணல. அதே மாதிரி வந்து அரோராவும் எந்த இடத்துலயும் கானா வினோத்தால எனக்கு வந்து சேஃப் இல்லாம இருக்கு, ஸோ அவர் வந்து இந்த மாதிரி தப்பான ஒரு எண்ணத்துல தப்பான ஒரு விஷயத்துல வந்து பாக்குறாரு தொடராரு அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலயும் சொல்லல. அதே மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து இந்த மாதிரி தப்பா வந்து அதை வந்து சொல்லும் பொழுது, ஒரு எடுத்துக்காட்டுக்கு கெமியை போயிட்டு இப்படி கண்டுபிடிச்சிரு பார்த்தீங்களா, கெமி கண்டுபிடிக்கும் போது அடுத்த செகண்டே ரியலைஸ் பண்ணி நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு, நான் வந்து பண்ணிடக்கூடாது, அதே மாதிரி வந்து நான் வந்து இன்டென்ஷனா பண்ணல, ஸோ அது வந்து நான் வந்து டாஸ்க்ல உன்னை பிடிக்கணுமேன்னு சொல்லிட்டு நான் பிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அடுத்த செகண்டே வந்து கெமி அதை அக்செப்ட் பண்ணிட்டு அந்த விஷயத்தை வந்து விட்டுருப்பாங்க. ஸ்டில் இது வரைக்குமே வந்து கெமி கிட்ட அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து போய் பண்ணல. ஓகே டன். இப்போ கானா வினோத் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கூட வச்சுக்கலாம். பட் ஆனா அந்த இடத்துல பெண்கள்ங்கிறவங்க வந்து அங்க இருக்கிற பெண்கள் வந்து இப்ப நம்ம சாதாரணமா வந்து பெண்கள் நம்மளோட தங்கச்சி அக்கா கிட்ட வந்து நம்ம தோல் மேல கை போட்டு பேசுறது இந்த மாதிரி பண்றது வந்து ஒரு நார்மலைஸ், அதெல்லாம் வந்து ஒரு பெரிய தவறான விஷயம் இல்ல. ஆனா அதை மீறி அங்க போய் கையை வைக்கிறது அப்படி வந்து ரொம்ப தப்பான விஷயம் தான். அது என்ன கேட்டாங்கன்னா, நான் என்னதான் வந்து இதை நான் வந்து அவருக்கு எதிராக சில பேர் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே இது தவறான விஷயம் தான். இது ஒரு கானா வினோத் மாதிரி ஒரு என்டர்டைனர்
மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு வந்து உள்ள வந்து அமைஞ்சிருக்கு கானா வினோத்துக்கு. ஒரு மிகப்பெரிய வாய்ப்புனா இன்னைக்கு டேட்டுக்கு வந்து கானா வினோத் தான் டைட்டில் வின்னர். அங்க இருக்கிற யாருக்குமே அந்த அளவுக்கு வந்து ஆதரவு இல்லை. சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு பல இடத்துல வந்து கானா வினோத்துக்கு நம்ம பரவலாக சப்போர்ட் வந்து பார்க்குறோம். என்னதான் பிஆர் ஊருக்கு இருக்கு, அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டினாலும் அவரோட நிதி நிலைமை என்ன, அவரோட வீட்டு சுச்சுவேஷன் என்னங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த 9 சீசன்ல வந்து நிறைய கானா பாடகர்கள் வந்து உள்ள வாய்ப்பு கொடுத்தாங்க. எந்த ஒரு கானா பாடகருக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வந்து கானா வினோத்துக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ அதை சரியா பயன்படுத்திப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம். இந்த ஒரு விஷயம் வந்து இவரோட டைட்டில் ஜெயிக்க போறதெல்லாம் வந்து தடுக்க போறதில்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் இதை இவர் தொடர்ந்து பண்ணா கண்டிப்பா அது வந்து நேரும். இந்த விஷயத்தை அவர் தொடர்ந்து பண்ணும்பொழுது கண்டிப்பா அந்த இடத்துல அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஹேட்ரட் வந்து உருவாகும். நியூட்ரல் ஆடியன்ஸ் இன்னைக்கு கானா வினோத்துக்கு சப்போர்ட் பண்ற நிறைய பேர் வந்து திரும்ப பேக் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் கானா வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களே இதை அனுப்பி இது வந்து ஒரு தவறான இது தானங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிற அளவுக்கு இருக்கு. ஒருவேளை கானா வினோத் தப்பான இன்டென்ஷன் அதை பண்ணல அப்படின்னா இதுக்கப்புறம் அந்த விஷயத்தை வந்து தொடர்ந்து அவர் பண்ண மாட்டாரு. ஒருவேளை அந்த விஷயம் ஒரு மனசுல இருக்கு அப்படின்னா இந்த விஷயம் வந்து தொடரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதே மாதிரி தொடர்ந்து அவர் வந்து இந்த தவறுகளை செஞ்சா அதை சுட்டி காட்டுவோம். ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற மாதிரி அவர் வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணாலோ இல்ல அங்க இருக்கிறவங்க சிரிக்க வச்சுக்கிட்டு இந்த பிக் பாஸ் கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் கலகலப்பா வச்சிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அவர் டைட்டில் வின்னர் ஆகுதுன்னா எல்லா தகுதியும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். யாருமே இங்க உத்தமர்கள் கிடையாது. எல்லாருமே ஏதோ ஒரு வகையில வந்து அந்த இடத்துல தப்பு பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி தெரியாம பண்ண தவறாக இருந்தால் சப்போர்ட் பண்ணலாம். ஒருவேளை தெரிஞ்சு பண்ண தப்பா இருந்தா கண்டிப்பா அடிப்போம். சோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. நம்ம சேனலை புதுசா பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டு விடுங்க. அடுத்த வீடியோ உங்க சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஏவி.